கெமிக்கல் இல்லாமல் டொமேட்டோ சாஸ் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். இதுக்கு 6 பழுத்த தக்காளி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெள்ளை துணியில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகு முடிஞ்சு வச்சுருக்கிறேன். அடிக்கலமான பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். இதில் முடிஞ்சு வச்சுருக்க வெள்ளை துணியை சேர்க்கலாம். இதை மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுங்க. கலருக்காக ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் சேர்த்துருக்குறேன். வதக்கிறதுக்கு எண்ணெயும் தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது, சும்மாவே வதக்குங்க. தக்காளி வதங்கியது வெள்ளை துணியை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிடுங்க. அடிக்கலமான பாத்திரத்தில் ஜூஸை ஊற்றி கொதிக்க வைங்க. இதில் வெல்லம், சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து கொதிக்க வைங்க. வெள்ளை துணியில் உள்ள சாறையை இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. லெமன் ஜூஸில் வினிகர் சேர்க்கலாம். வினிகர் சேர்க்கும்போது கடையில் உள்ள டேஸ்ட் கிடைக்கும். இது திக்காக வர நல்லா கொதிக்க வைக்கணும். இது மாதிரி இருக்கணும். இப்போ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.